தீர்ந்து போன சக்தியும் கூட்டுக்கலவாணி என்று விஜய் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கூட்டுக்களவாணி, தீய சக்தி எல்லாமே அவர் தான். விஜய் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அவர் என்ன அடிப்படையில் அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளிநாட்டிலேருந்து கார் வாங்கிட்டு வந்தார். அந்த கார் வாங்கிட்டு வந்தால் யாருமே சாதாரணமாக கார் வாங்கிட்டு வந்தால் இல்லை விலை உயர்ந்த பொருள் கொண்டு வந்தால் இந்திய அரசாங்கம் வரி போடுறது இயற்கை. இதை இந்த ஒரு அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரியை கூட கோர்ட்டுக்கு தான் போனார், நான் செலுத்த மாட்டேன்னு சொல்லி. இப்போ யார் தீய சக்தி, யார் நாட்டு மேலே அக்கறை உள்ளவர், எந்த பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது யார்? அவர் தீய சக்தியா? இந்த நாட்டுக்கு தீய சக்தின்னு எடுத்துக்கிட்டால் அவர் தான் தீய சக்தி. அந்த அரசாங்கத்துக்கு வருமானத்தை கெடுக்கிறவர் தானே விஜய். இன்னும் சொல்ல போயாச்சுனாக்கி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகுது, 250 கோடி வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 கோடி வருமானம்னா பிளாக்கில் எவ்வளோக்கு டிக்கெட் விற்காங்க? 100 ரூபா டிக்கெட்டா 1000 2000 விற்கிறது யார்? அந்த சம்பளம் தானே அவருக்கு. அப்போ யார் அந்த பணத்தை வாங்குறது? 250 கோடியை விட்டுட்டு நான் அந்த அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அரசியலுக்கு வந்தால் 20,000 கோடி அடிச்சிடலான்னு வந்திருக்காரே தவிர வேற எதுவும் இல்லை. ஊழல் இல்லை ஏன் ஆட்சியில்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தெருவாக பிச்சை எடுத்த மாதிரி அலைகிறாங்க. இன்னைக்கு அந்த கான்ட்ராக்டில் எங்களுக்கு இடம் கிடைக்காதா, இந்த கான்ட்ராக்டில் எங்களுக்கு இடம் கிடைக்காதா அப்படின்னு யார் அலைகிறாங்க? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அலைகிறாங்க. போன ஆட்சியில் வச்ச டெண்டரை எதுக்கு ரத்து பண்ணுறாங்க? அதை ரத்து பண்ணால் தான் அந்த கான்ட்ராக்டுக்காரன் அடுத்தாக்கில் இவங்களை பார்ப்பான். எதுக்கு தான் இன்னைக்கு டெண்டரை ரத்து பண்ணுறாங்களே தவிர, இல்லைன்னா நீ ஒன்று போல் நடந்தது அப்படியே நடக்க விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு எங்கள் சிறுவண்ட எம்எல்ஏ எடுத்துக்கிடுங்க, 100 பேர்கள் வாணி பக்கத்தில் போய் டயரை போய் பார்த்துருக்காரு. எதுக்கு பார்த்துருக்காரு? அங்கே போய் அந்த கான்ட்ராக்டுக்காரன் எவனையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவன்கிட்ட காசு வாங்குறதுக்கு, அதுக்கு தான் போய் நிற்காரு.